நான் நிறைய கம்பெனியை பற்றியே ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்ததில் ஓன் மேனுஃபேக்சரிங். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை இது எப்போ ஆரம்பிச்சு? சார் 2011 ஸ்டார்ட் பண்ணது. 2014 தான் ஃபேக்ட்ரி செட்டப் வந்தோம் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எகைன் இன்றைக்கும் பல பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து மேனுவலாக சைட்டில் போய் அங்கேயே வச்சு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வி ஃபெல்ட் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம அங்கே ஃபேஸ் பண்ணோம். டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சைட்டில் வச்சு பண்ணும்போது நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கும். அண்ட் இந்த ஷீட்ஸ் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணாமல் மேனுவலாக பண்ணும்போது கொஞ்ச நாளில் வந்து ஷீட்டை உளிஞ்சு வரும். ஓகே. அண்ட் அந்த எட்ஜ் ஃபினிஷ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மேனுவலாக பண்ண முடியாது. எவ்வளோ தான் சூப்பரான ட்ரெயின்டு பீப்புள்ஸ் வச்சு பண்ணினாலுமே மேனுவலாக பண்ணும்போது அவங்களால என்ன முடியுமோ அதுதான் அங்கே கொடுக்க முடியும். அண்ட் ஒரு ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு ஹை எண்ட் ஒரு கஸ்டமரை வந்து நம்மளால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஓகே, புரிஞ்சுது. திருப்தி பண்ண முடியல. அண்ட் ஓப்பனாகவே சொல்கிறேனே, அது அந்த கிளைண்ட் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு நம்மளால பண்ண முடியலையோன்ற ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆச்சு. தென் வி மூவ் டு ஃபேக்ட்ரி செட்டப்.